ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி இனிமை இல்லம் தமிழ். இன்றைக்கி இந்த கிவி பழத்தை வச்சு சூப்பரான டேஸ்டி ஜூஸ் செய்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே ஒரு 3 கிவி பழம் எடுத்திருக்கேன். இதில் விட்டமின்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அதே சமயத்தில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க. இப்போ இந்த கிவி பழத்தில் நான் ஜூஸ் போடுறேன். இதை 2 பாதியாக நான் கட் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்பூனால் எடுத்தாலே போதும். இது உள்ளே இருக்கிற அந்த பழம் அழகாக வந்துடும். நான் இங்கே 2 கிவி பழம் மட்டும் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். 1/2 லிட்டர் பாலை காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஜில்லுன்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பாலை நான் இங்கே சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். நம்ம ஹெல்த்தியாக இதை சாப்பிட்றதுனால இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை இதில் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஜீனி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் சியா சீட்ஸ் ஊற வச்சுருந்தேன். அதை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுவும் வெயிட் லாஸுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பாதாமை ஒரு 5 பாதாம் துண்டை ஊற வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த ஜூஸரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்க போகிறேன். கிவி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் இதில் சர்க்கரை, நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக தேன் கூட சேர்த்து குடிச்சிக்கலாம். சூப்பரான கிவி ஹெல்த்தி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இனிமை இல்லம் தமிழ் சேனல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. டேக் கேர். பாய்.